ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுண்டைக்காய் செடி. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு செடி இருந்ததுங்க. அது நிறைய காய் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய பிஞ்சி சுண்டைக்காய் மட்டும் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். இதை வச்சு தொகையில் தாங்க செய்ய போகிறேன். தொகையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க தொகையில் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு சுண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம். சுண்டைக்காயை வச்சு தட்டாதீங்க, ரெண்டாக கட் பண்ணி போட்டுங்க. அதில் இருக்கக்கூடிய விதை வெளியில் வராத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை கலர் மாறி வரணுங்க. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா வந்து அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியா வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசன் மாதிரிங்க அது. அதே வானல்லே பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னு ஸ்பூனால் போடலங்க, கையாலே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன், தேவைன்னா போட்டுங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுலேயே கொஞ்சம் புளி போட்டு வதக்கிக்கோங்க. நான் புளி இதில் வதக்கிறதுக்கு மறந்துட்டேன், தொகையில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா நமக்கு தொகையில் ரெடி ஆகிடுங்க. ஆனால் குறைப்பாக அரைச்சிங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த தொகையில் சூடான சாதத்தில் தொகையில் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.